வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளியில் பார்த்தால் மிகவும் கட்டுப்பாட்டுடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இதுவரைக்கும் இருக்கும். திட்டமிட்டதாக நீங்க திட்டமிட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையவோ நீங்க வாழவோ ஆரம்பிப்பீங்க. எது நடந்தாலும் நீங்க திட்டம் போட்டு நடப்பீங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்க எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனா நீங்க எப்போதுமே நிதானமாக இருப்பீங்க. என்ன செய்தாலும் சரி, என்ன யோசித்தாலும் சரி, அதை நீங்க நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதரா எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. ஆனா அந்த அமைதியான முகத்துக்குள்ளதாங்க 2 மனங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது உங்களுக்கே தெரியாது. நீங்க என்ன பண்றீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க, நீங்க எடுத்த முடிவு ஒண்ணா இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியது ஒண்ணாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். உங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கும். இதுதான் சரி என்று ஒரு மனம் சொல்லும். இன்னொரு மனம் இல்லை, இன்னொரு வழி இருக்கலாம் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க முதல்ல எடுத்த ஒரு முடிவு சரியா இருக்குமா, இரண்டாவது எடுத்த ஒரு முடிவு சரியா இருக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் அது நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். அதனால என்ன செய்வது என்று தெரியாம நீங்க இருக்கக்கூடிய சில நேரங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்குங்க. இந்த இரட்டை மனநிலை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பல சண்டைகளுக்கும் குழப்பங்களுக்கும் காரணமாகவே இருந்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம சில நேரங்கள்ல உங்களையே நீங்க தொலைத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அதனால எவ்வளவோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகவும் செஞ்சிருக்குங்க. நீங்க எதையுமே முடிவு செய்யும் போது அதிகமா யோசிச்சிருப்பீங்க. அதிகமாக யோசிச்சு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமா உங்களுடைய சந்தோஷத்தையும் நீங்க இழந்திருப்பீங்க. இந்த மாதிரியான தருணங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க தீர்மானிக்கும் போது அதற்கான நல்லதும் கெட்டதும் எல்லாம் நினைத்து பார்த்து ஒரு முடிவுக்கு நீங்க வருவதற்குள் நேரமானது தாமதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு வாய்ப்பு எதுவாக உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அதனை நீங்கள் உடனே முடிவெடுக்க மாட்டீங்க. அதனை நினைத்து எந்த ஒரு முடிவை எடுத்தா நன்மைகளை கொடுக்கும், எதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு பல முறைகள் நீங்க யோசித்து எடுப்பீங்க. இது நல்லதா இருக்குமா, கெட்டதா இருக்குமான்னு. அதற்குள்ள அந்த ஒரு முடிவும் சரி, அந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களும் நிச்சயமா உங்களுடைய கையை விட்டு போயிருக்கும். அதனால அந்த சில சமயங்கள் அந்த ஒரு தாமதம் உங்களுடைய வாய்ப்புகளை இழக்க வைத்திருக்கும். அதனால தாங்க நான் ஏன் சரியான நேரத்தில் முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு குறையான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகி கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய சோர்வு அது உங்களுடைய மன உழைப்பின் ஒரு விளைவாகத்தாங்க இருக்கும். எப்போதும் எல்லாவற்றையும் நம்ம சரியா செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் உங்களுக்குள்ள நிச்சயமா அதிகமாகவே இருக்கும். அந்த ஒரு அழுத்தம் ஆரம்பத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா தேடி தாங்க கொடுத்திருக்கும். அதனால தான் நீங்க வெளியில எவ்வளவுதான் சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சோர்வானது நிச்சயமாக இருக்கும். ஆனா அது ஆரம்பத்துல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. வெளியில நீங்க எவ்வளவுதான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறைத்து வெளியில் நீங்க சிரிப்பீங்க. அதை நம்ம வெளியில் காட்டினோம் அப்படின்னா நம்மள பலவீனமான ஒரு நபர்கள் என்று அனைவரும் நினைத்துக் கொள்வார்கள் என்று நீங்க வெளியில எதையும் காட்டாம நடந்து கொள்வீங்க. நான் இன்னும் நல்லா பண்ணணும் என்ற ஒரு எண்ணம் உங்களை ஓய்வெடுக்க விடாது. அது உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவுதான் ஒரு வேலையவோ ஒரு முயற்சியவோ நீங்க செய்தாலும் அது உங்களுக்கு நல்லா இல்லைன்னு தோணி அது இன்னும் நம்ம செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில செயல்களுக்கு உங்களை ஓட வைத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எப்போது பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை என்பது இருப்பது போலவே தோன்றிக் கொண்டே தாங்க இருக்கும். அதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை முழுமையை வெளிப்படுத்தாம அதை உள்ளேயே அடக்கி கொண்டு இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனால உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க முழுமையை வெளிப்படுத்த முடியாது. அதை உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். நீங்க யாரிடமோ உங்களுடைய கஷ்டங்களை எளிதில் சொல்ல மாட்டீங்க. அதை உங்க உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொள்வீங்க. எதையுமே வெளியில் கூறாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபரா எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அதனால அந்த உணர்ச்சிகள் உள்ளேயே நீங்க சேர்த்து வைத்துக்கொண்டு அது வெறுமையான ஒரு உணர்வாக கூட நிச்சயமா உங்களுக்கு மாறி இருக்கும். ஆனா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இந்த மாதிரி நடக்கு, எதனால நடக்கு அப்படின்னு அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கைக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாகத்தான் இருந்திருக்கும். நீங்க ஒருவரை நம்பினீங்க அப்படின்னா முழுமையா நம்புவீங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை உடைந்த போது அது உங்களை மிகவும் காயப்படுத்தியிருக்கும். நெருங்கியவங்களால ஏற்பட்ட மனவேதனைகள் கூட அது உங்களுக்குள்ள இன்னும் ஒரு தடயமாகவே இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களை உள்ளுக்குள்ள பிரச்சனைக்கு ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது இல்லாமல் மாறிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஒரு விஷயம் ஆரம்பித்தால் அது நீண்ட நாள் நிலைக்காமல் போனது போல உங்களுக்கு நிச்சயமா உருவாகி இருக்கும். அதற்கான
முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? நேரம் சரியாக அமையாதது மட்டும் கிடையாது. ஆனா நீங்க அப்படித்தான் நினைப்பீங்க. நேரம் நமக்கு சரியா இல்ல. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு நீங்க நினைத்திருப்பீங்க. அது மட்டும் கிடையாது. சில நேரங்கள்ல நீங்க எடுத்த திடீர் முடிவுகள் உண்டாங்க. திடீரென்று உங்களுடைய முடிவுகளை நீங்க மாத்திக்கொண்டே இருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க என்ன செய்தாலும் அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நிச்சயமா உங்களை மாத்திருக்குங்க. நீங்க அந்த முடிவுகள் சில நேரங்கள்ல உங்களுடைய உள்ளுக்குள்ள நல்லதையும் கொடுத்திருக்கும். சில நேரங்கள்ல மிகப்பெரிய ஒரு தீமைகளையும் நிச்சயமா ஏற்படுத்தவும் செஞ்சிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை அது எந்த அளவுக்கு உங்களை உயர்த்தும் என்பதை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் என்பது நிச்சயமா வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது உருவாக ஆரம்பிக்கும். ஒரு தெளிவானது பிறந்து அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போகவும் செய்யுங்க. இதுவரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த குழப்பங்கள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். குழப்பங்கள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறவும் செய்யுங்க. முடிவுகளை எடுப்பது இனி சுலபமாக உங்களுக்கு மாறிவிடும். இதுவரைக்கும் முடிவுகளை எப்படி எடுப்பது என்று தெரியாம இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நம்ம முடிவை எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்தா நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. இதுதான் சரி என்று நீங்கள் நம்பிக்கையுடன் சொல்ல ஆரம்பித்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரவும் செஞ்சிருக்குங்க. இனிமே உங்களுடைய வாய்ப்புகள் இனி நீங்க தேடாம உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்க காத்திருந்த இந்த ஒரு நேரம் இப்போது உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறியிருக்கும். உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இணைவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில 3 முக்கியமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்றி கொடுக்கும். இந்த முக்கியமான மாற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். உங்களுடைய சிந்தனைகள் இனிமேல் தெளிவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். இத்தனை நாட்கள் உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாக இல்லாமல் இருந்ததால் தான் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்திருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு இனிமேல் உடனடியான பலனானது கிடைக்கும். உடனடி பலன் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தவும் செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது நிச்சயமா உருவாகவும் ஆரம்பிக்கும். ஒரு நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு ஒரு பெரிய அங்கீகாரம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அந்த அங்கீகாரம் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தவும் செய்யுங்க. அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா அது மாற்றிவிடும். நீங்க எடுக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனைகள், நீங்கள் எடுத்த முடிவை அதை வெற்றியாகவும் மாற்றவும் செய்யும். இதுவரைக்கும் தோல்வியை மட்டுமே கண்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயமாக பிறக்க ஆரம்பிக்கும். பிறந்து அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் செய்யுங்க. புதிய தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிற்கும். அந்த மனிதர்கள் சாதாரணமான மனிதர்கள் கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் நிச்சயமாக இருப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையும் இனிமேல் மாறவும் செய்யுங்க. அவங்க உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனை பார்த்தும் நீங்க தெரிந்து கொள்வீங்க. பணமானது உங்களுடைய வாழ்க்கையில பணம் வருவதில் ஒரு சீரான ஒரு முன்னேற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்பட ஆரம்பிக்கும். வருமானமும் உங்களுக்கு நிலையானதாக இருக்கவும் செய்யும். நீங்க உழைத்ததற்கான பலன் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு பலனினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யுங்க. உறவுகள்ல ஒரு உண்மையான புரிதல் உங்களுக்குள்ள உருவாகும். இந்த முறை நம்ம டெம்பரரியாக போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் இல்லாம எந்த ஒரு உறவும் பாதியில விட்டு போகாம இனிமேல் நிலையான உறவுகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு புரிதல் உங்களுடைய வாழ்க்கையை அமைதியாக மாற்றவும் செய்யுங்க. தொழிலிலும் சரி, உங்களுடைய கல்வியிலும் ஒரு பெரிய ஒரு திறப்பு உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் உங்களுக்குள்ள கிடைக்கும். இது எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இனி உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக ஒரு சரியான ஒரு பாதைக்கு செல்ல ஆரம்பிக்கும். குழப்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு குறைய ஆரம்பிக்கும். தெளிவு என்பது உங்களுக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். இனிமே சோர்வுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. நம்பிக்கை எல்லாம் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. இறுதியில நீங்க உணர்வது இதுவாகத்தான் இருக்கும். நான் இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு காரணம் இருக்கிறது. இப்போ அதற்கான பலனானது ஆரம்பித்து விட்டது என்று நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும். அந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். எனவே மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு சோதனை காலத்தை கடந்து விட்டது. இனி அது ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு காலமாக இருக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீர்கள். ஆனால் அந்த ஒரு காலத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதற்கேற்ற வகையில் தான் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும்.
ஏற்படும். நீங்க அமைதியாக கட்டிய வாழ்க்கை இனி உங்களுக்கு உயரமாக நிற்கப் போகிறது. அதை நீங்களே பார்த்து உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடந்ததுவா நடக்கவில்லையா என்பதையும் காத்திருந்த கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.